இனிய வணக்கம் நட்புகளே. எழுத்தாளர் சுவாதிலட்சுமியின் யூடியூப் ஆடியோ நாவல்கள் சேனலிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே கிருத்திகாராஜ். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் தொடர்ந்து கமெண்ட்ஸ் மற்றும் லைக்ஸ் தந்து ஆதரவு தருபவர்களுக்கும் எங்களது இதயம் நிறைந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்யாது யாரும் கதை கேட்டுக்கொண்டிருந்தால் கொஞ்சம் சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கதையை கேட்டு மகிழுங்கள் நட்புகளே. இதோ உங்கள் செவிகளை நிறைக்க ஆண் மனதை அழிக்க வந்த சாபம் கதையிலிருந்து அடுத்த அத்தியாயம். அத்தியாயம் 8. தேன்வெளி கமலியுடன் திருவண்ணாமலை நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்தில் அமர்ந்திருந்தாள். திருமணம் நின்றதை வளர்மதியிடம் பொறுமையாக நேரில் சென்று கூற வேண்டும். சொந்த பந்தங்களுக்கு திருமணத்திற்கு வர வேண்டாம் என்று தகவல் தர வேண்டும் என்று அடுத்தடுத்து செய்ய வேண்டியவை அவள் மனதில் ஓடிக்கொண்டு இருக்க, இத்தனை நாட்கள் அவள் மனதை போட்டு அழுத்திய பாரம் எதுவோ பட்டென்று விலகிவிட்டது போல் இருந்தது. அதுவும் இன்றைய பாஸ்கரின் பேச்சுகளும் அவன் தன்னை தேர்வு செய்ததற்கு பின்பு இருந்த காரணங்களும் நல்ல வேளை அவனுடனான தன் திருமணம் நடக்கவில்லை என்று தோன்ற வைத்தது. கமலிதான் கண்ணை கசக்கி கொண்டிருந்தாள். சற்று முன்பு அவளுடன் பணியில் இருக்கும் ஒருவர் அலைபேசியில் அழைத்து உல்லாச விடுதியில் உண்மையில் நடந்ததை கூறி, உன் ஃப்ரெண்டு தானே, என்னாச்சு, அப்புறம் எவ்வளோ பணம் கொடுத்தாங்க என்று ஆர்வமாக விசாரித்து இருக்க பயங்கர அதிர்ச்சி அவளுக்கு. தேன்வெளிதான் அவளிடம் மொத்தமாக மறைத்திருந்தாளே. விஷயம் கேள்விப்பட்டதில் இருந்து தேன்வெளிக்கு ஒரே அர்ச்சனைதான். தேவையில்லாமல் அந்த ஏவி குரூப்ஸ் எம்டி கூட பிரச்சனை இழுத்து இப்படி உன் கல்யாணத்தை நிறுத்திட்டியே தேனு என்று கமலி திட்ட ஆரம்பித்து விட, அவன் என்ன தேவையில்லாமல் அறைவான், நான் இந்த கன்னத்திலும் அடிச்சு கொண்டு காட்டணுமா என்றாள் கோபமாக. சரி, பதிலுக்கு பதில் அரைஞ்ச சரி, அப்புறம் எதுக்கு பொறுக்கி செகண்ட் ஹேண்ட் எல்லாம் திட்டுன, வார்த்தையை எதுக்கு விட்ட என்று கமலி தேன்வழியை திட்ட, அவனு தான் எனக்கு தகுதி இல்லைன்னெல்லாம் சொன்னான் என்றாள் அவளும் அதற்கு பதிலாக. கமலி, கூட கூட நல்லா பேசு, அவரை இருக்கவே ஏதோ ஒன்றை விட்டுட்டாரு. இதே வேற யாராவது அவரிடத்துல இருந்திருந்தா அந்த வீடியோவில் போட்டதை உண்மையாக்கி விட்டிருப்பாங்க என்றாள். அப்படி எதுவும் நடந்திருந்தா நான் யாருன்னு தெரிஞ்சிருக்கும் என்றாள் தேன்வழி கோபமாக. என்ன தெரிஞ்சிருக்கும், அவர் தள்ளி விட்டதுக்கே மயங்கி விழுந்துட்ட, கடைசியில் அவர் தான் உன்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து பார்த்துருக்காரு என்றவள். மேலும், இனி பிடிக்கலைன்னா அந்த இடத்துல இருந்து நகர்ந்துடுத்தேன்னு, அவங்க பக்கம் தப்பு இருந்தாலும் பிரச்சனைக்கு போகாத என்றவள். இப்போ பாரு, அநியாயமாக கல்யாணம் நின்றுடுச்சு என்று முதலில் இருந்தவரை தேன்வழி கமலியை பார்த்து முறைத்து, அந்த வேதாந்த பையன் கூட நடந்த சண்டையில் நடந்த ஒரே நல்ல விஷயம் இந்த கல்யாணம் நின்னது தான்க்கா என்றவள். எனக்கு கால் வலிக்குது, அதுக்கு மேலே பேசி பேசி வாய் வலிக்குது, வாங்க ஊர் போய் சேரும் வர தூங்கலாம். நீங்களே இவ்வளோ கேள்வி கேட்டால் என் அம்மா எத்தனை கேட்பாங்களோ என்று விட்டு கண்ணை மூடியவள் அடுத்த சில மணி நிமிடங்களில் எடுத்த மாத்திரைகளின் விளைவில் தூங்கிவிட, கமலிதான் கொட்ட கொட்ட கண் விழித்து, ஜீசஸ் தயவு செய்து தேன்வழிக்கு நல்ல பாதையை காட்டுங்க என்று வேண்டிக் கொண்டே இருக்க, அங்கு கடவுள் அதற்கான வேலையில் தீவிரமாக இறங்கிவிட்டிருந்தார். அதே நேரம் அங்கு திருவல்லிக்கேணியில் இருந்த நித்யாவின் வீட்டில் போலீஸ் விசாரணை நடந்து கொண்டு இருந்தது. நேற்று அஸ்வின் நித்யாவிடம், ஒர்க்கர்ஸ் யாரையும் அந்த பக்கம் வராமல் பார்த்துக்கோங்க நித்யா, நான் 10 மினிட்ஸில் வரேன் என்று அவளை போக சொல்லிவிட்டு காரை எடுக்க கூற ஓடியிருக்க, நித்யா அப்படி என்ன உள்ள நடந்திருக்கும் என்பதை அறிய பட்டென்று தன் அலைபேசியில் கேமராவை ஆன் செய்து அங்கு வரவேற்பிற்காக வைத்திருந்த ஒரு பெரிய பூந்தொட்டியில் அலைபேசி நிற்க வைத்துவிட்டு ஓடியிருக்க அனைத்தும் அழகாக பதிவாகி விட்டிருந்தது. அனைவரின் அலைபேசியையும் வாங்கி பார்த்திருந்த அஸ்வின் நித்யாவை விட்டுவிட்டிருந்தான். முதுகில் குத்துபவன் எப்பொழுதுமே நம்முடன் நிழலாக நிற்பவன் தானே. உன்னை லவ் பண்ணதுக்கு என்னை எப்படியெல்லாம் பேசி அசிங்கப்படுத்தின, இன்னைக்கு இருக்கு உனக்கு என்று கருவியவள் நகர்ப்புறத்துக்கு செல்லும் வழியில் ஒரு பிரவுசிங் சென்டரில் முகத்தை துப்பட்டாவால் மூடிக்கொண்டு சென்று அமர்ந்தவள் அந்த வீடியோவை வெட்டி ஒட்டி புதிதாக பல மின்னஞ்சல் முகவரிகளை உருவாக்கி பரப்பிவிட்டுவிட, அதிமதுரனின் தொழில்துறையை போட்டியாளர்கள் அனைவரும் அதை கப்பென்று தூக்கி அதற்கு பல ஆயிரம் வடிவங்கள் விதவிதமாக கொடுத்து பயன்படுத்தி கொண்டிருந்தனர். காவல்துறை நித்யா போட்ட மின்னஞ்சல் முகவரியை வைத்து இருப்பிடத்தை கண்டுபிடித்து கடையில் சென்று பார்த்துவிட்டு சுற்றி அத்தெருவில் உள்ள கடைகளின் சிசிடிவியில் அனைத்தும் ஒப்பிட்டு பார்க்க, தெருவின் இறுதியில் முகமூடி அற்ற அவளின் முகம் சிக்கிவிட்டிருந்தது. ஹோட்டலில் இருந்த அதிமதுரன் இங்கு வருவதற்கு முன்பே காவலர்களும் அஸ்வினும் வந்துவிட்டிருந்தனர். இளம் கன்று பயம் அறியாது என்ற பழமொழிக்கு ஏற்ப செயல்பட்டு விட்டிருந்தவளுக்கு காவலாளர்களை பார்த்ததும் பயம் பிடித்து கொண்டது. விஷயம் நித்யாவின் பெற்றோருக்கு தெரியப்படுத்தப்பட அவர்களின் நிலையும் அதுதான். நித்யாவின் அம்மா, உனக்கு காலேஜ் முடிஞ்ச உடனே கால் கட்டு போடாதது எங்க தப்புதான். உன் அப்பா நீ பெரிய ஆடிட்டர் ஆவன்னு கனவு கண்டுட்டு இருந்தா நீ தெனவெடுத்து இப்படி மானத்தை வாங்கிட்டியேடி. போச்சு, எல்லாம் போச்சு, இப்போ என்ன பண்றது
என்று அவளை போட்டு அனைவரின் முன்பே அடிக்க ஆரம்பிக்க படுக்கையில் இருந்த விஸ்வநாதன் அதிமதுரனுக்கு அலைபேசியில் அழைக்கப் போக அஸ்வின், பாஸ் நேரில் வந்து பேசுகிறேன்னு சொன்னாங்க சார், வந்துடுவாரு என்று கூறிக்கொண்டு இருக்கும்போதே அதிமதுரன் வந்துவிட்டான். அதற்குள்ளே அக்கம் பக்கம் போலீஸ் வண்டியை பார்த்தபடி வெளியே வந்து நின்று கொண்டிருந்தனர். உள்ளே அவன் வரவும் காவல்துறை அதிகாரி, சார் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் இன்வெஸ்டிகேஷன் வச்சுக்கலாம், லேடி போலீஸ் கூட இருக்காங்க என்று கூற அவ்வளவுதான் நித்யா, சார் வேண்டாம் சொல்லுங்க சார், தெரியாமல் செஞ்சுட்டேன், எனக்கு பயமாக இருக்கு, சாரி சாரி என்றால அவ்வளவுதான் அதிமதுரன். அன்றைக்கே இதுதான் லாஸ்ட் வார்னிங்னு சொன்னேன்ல நித்யா, இருந்தும் எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா இப்படி செஞ்சுருப்பீங்க, அன்னைக்கு உங்களை சும்மா விட்டதுக்கு நல்லா செஞ்சிட்டீங்க என்றவன் திரும்பி அஸ்வினிடம், விஸ்வா சாருங்க என்று கேட்க, அந்த ரூமில் இருக்காங்க பாஸ் என்றான் அஸ்வின். குட், நீங்கள் போயிட்டு அவர் கூட இருங்க, ஆன்டி கிட்ட கேட்டு பிபி டேப்லெட் எடுத்து கொடுங்க அஸ்வின் என்று கூற நித்யாவின் அம்மா அதிமதுரனிடம் ஏதோ பேச வர அஸ்வின் அவரை தடுத்து உள்ளே அழைத்து சென்று விட்டான். மறுநொடி நித்யாபுரம் திரும்பிய அதிமதுரன், You have no idea how much damage you have done, Nithya. No mercy, no second chances. You're done. என்றவன் காவலர்களிடம், நீங்கள் எங்கே ப்ரொசீட் பண்ணுங்க என்றான். போலீஸ் தங்களின் விசாரணையை ஆரம்பிக்க நித்யாவோ, ப்ளீஸ் சார், என்னோட ட்ரூ லெவன் நீங்கள் ரொம்ப அசிங்கமாக பேசின கோபத்தில் தான் இப்படி தெரியாதனமாக செஞ்சுட்டேன், இனி கண்டிப்பாக இப்படி பண்ணவே மாட்டேன் என்று தன்னை நியாயப்படுத்த முயற்சிக்க, எது ட்ரூ லவ்? இப்படி என் பேரை ஊர் முழுக்க கெடுக்கிறதும் தெரியாத ஒரு வயசு பொண்ணு மானத்தை கண்டபடி வாங்குறதுமா? எவ்வளோ சீப்பாக யோசிச்சிருக்கீங்க. என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணது நீங்கள், ஆனால் நான் பண்ண மாதிரி ரூமர் பரப்பி விட்டாச்சு. சி, உங்களால் எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எவ்வளோ பிரச்சனைன்னு தெரியுமா? கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிதான் ஆகணும் என்று இட போலீஸ் நித்யாவை அமர வைத்து அவள் அழுவதை பொருட்படுத்தாது அவள் செய்த அனைத்தையும் அவளின் கைப்பட எழுத வைத்து வாங்கியவர்கள் அவளின் முகத்தை புகைப்படம் எடுக்க கேமராவை ஆன் செய்ய அவ்வளவுதான் நித்யா, இல்லை ப்ளீஸ் ஃபோட்டோ எல்லாம் வேணாம், நான் கண்டிப்பாக இதுக்கு அப்புறம் உயிரோடவே இருக்க மாட்டேன், வேண்டாம், ரொம்ப அசிங்கமாக இருக்கும், ப்ளீஸ் சார் வேண்டாம்னு சொல்லுங்க என்று கதறி அழ, அப்போ நான் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு தான் நீங்கள் வீடியோ போட்டிங்களா நித்யா என்றான் அதிமதுரன் அழுத்தமாக. அப்பொழுதுதான் நித்யாவிற்கு தன் செயலின் முழு வீரியம் புரிந்தது. ஐயோ, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்றவள் தன் தலையில் தானே அடித்து கொண்டு, உண்மையிலேயே உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எப்படியாவது உங்களை என்னை லவ் பண்ண வைக்கணும்னு தான் அதெல்லாம் பண்ணேன், நீங்கள் என்னை கடைசி வரை புரிஞ்சிக்கவே இல்லைங்கிற கோபத்தில் தான் இப்படி பண்ணிட்டேன், தப்பு தான், கண்டிப்பாக தப்பு தான், உண்மையாக நீங்கள் சாகணும்னு எல்லாம் நான் நினைக்கல என்று அழ ஒரு பெருமூச்சுடன் எழுந்து நின்ற அதிமதுரன் காவலரின் கையில் இருந்த தாளை வாங்கி கொண்டு, தேங்க்ஸ் ஃபார் யூர் கோஆப்ரேஷன் சார், இனி நான் பார்த்துக்கிறேன், எதுவும் பிரச்சனைனா கூப்பிடுறேன் என்று கூற, ஷியோர் சார், நாங்கள் எங்கள் டியூட்டியை தான் செஞ்சோம் என்று விட்டு கிளம்பி விட்டனர். நிச்சயம் தன்னை சிறையில் போட்டு விடுவர் என்று அரண்டு போயிருந்த நித்யாவிற்கு இன்னுமே நிதானம் வரவில்லை. அழுதபடியே தான் இருந்தாள். அவளை ஒரு பார்வை பார்த்த அதிமதுரன் உள்ளே செல்ல விஸ்வநாதன் உடனே படுக்கையிலிருந்து எழ முற்பட்டார். அதிமதுரன், வேண்டாம் சார், நீங்கள் படுங்க என்று அவன் எவ்வளவோ மறுத்தும் எழுந்து அமர்ந்து விட்டார். பாவம், அவரால் அதிமதுரனின் முகத்தையே பார்க்க முடியவில்லை. பிள்ளைகளின் கீழ்த்தரமான செயல்கள் பெற்றவர்களின் முதுகெலும்பை வளைத்து நிமிரவிடாது அல்லவா செய்துவிடுகின்றன. அதிலும் தன்னில் பாதி வயதிற்கும் அதிமதுரனின் முன்பு விஸ்வநாதன் கூனி குறுகி போனார். இதனால் தானே அவன் முதலிலேயே கூறாது இருந்தான். விஸ்வநாதன், மன்னிச்சிடுங்க சார், ஒரே பொண்ணுன்னு நிறைய செல்லம் கொடுத்தது ரொம்ப தப்பாக போச்சு, இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை என்றவர், எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் விட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் என்று கூற, இருக்கட்டும் விஸ்வா சார், நானும் இந்த அளவுக்கு வரும்னு நினைக்கல என்றவன் மேலும் சிறிது நேரம் அவரிடம் சகஜமாக அமர்ந்து பேசிவிட்டு, நீங்கள் எதுவும் நினச்சி உடம்பு போட்டு வருத்திக்க வேண்டாம், எல்லாத்தையும் மறந்துடுங்க, ஏவி குரூப்ஸோட வளர்ச்சிக்கு நீங்கள் எவ்வளவோ சர்வீஸ் செஞ்சுருக்கீங்க, எந்த உதவி வேணும்னாலும் எப்பவும் நீங்கள் தயங்காமல் கேட்கலாம் என்றவன், நாங்கள் கிளம்புறோம் சார் என்று விட்டு வெளியே வர அங்கு நித்யாவின் அம்மா மீண்டும் நித்யாவை போட்டு அடித்து கொண்டு இருந்தார். அவளை பெற்ற வயிறு எப்படியெல்லாம் சிறிது நேரத்தில் அதிர்ந்து போனது. மகளின் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று நினைத்தவரை அஸ்வினின் நம்பிக்கை வார்த்தைகள் தான் தேற்றியிருந்தன. போயிட்டு மன்னிப்பு கேளுடி, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்த பாவி என்று நித்யாவை மிரட்ட அவன் அருகே வந்து மன்னிப்பு கேட்டவளின் பக்கம் கூட அதிமதுரன் திரும்பவில்லை. நித்யாவின் அம்மாவிடம், சாரை பார்த்துக்கோங்க, நாங்கள் கிளம்புறோம் என்று விட்டு அஸ்வினை ஒரு பார்வை பார்த்துவிட்டு வெளியே நடந்து விட்டான். மன்னிப்பு, அதிலும் உடனருந்தே துரோகம் செய்தவர்களுக்கு கொடுக்கும் பரந்த மனப்பான்மை அவனுக்கு இன்னும் வரவில்லையே. இதே நித்யா விஸ்வநாதனுடைய மகளாக இல்லாதிருந்திருந்தால் நிச்சயம் அதிமதுரனின் முடிவுகள் அவளின் மொத்த வாழ்க்கையுமே கேள்விக்குறி ஆக்கியிருக்குமே. காரில் சென்று கொண்டிருந்த அதிமதுரனுக்கு தன்னுடைய 5 நிமிட நிதானமற்ற செயல் எத்தகைய விளைவுகளை எல்லாம் கொடுத்துவிட்டது என்பது புரிய தலையை பின்புறம் சாய்த்து தன் கண்களை அழுந்த மூடிக்கொண்டான். எத்தனை பெரிய தவறை செய்து அவளுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான்.
திருடன் கையில் சாவியை கொடுத்ததில் இவனின் தவறும் இருக்கிறது தானே? அதை நினைத்தவனின் கண் முன்பு தேன்விழி வந்து நின்றாள். அவனுடைய மேல்தட்டு பழக்க வழக்கங்களும் நாகரிகங்களும் முற்றிலும் எதிரானவள். அவளின் பேச்சுகள் இதுவரை அவன் எந்த பெண்ணிடமும் கண்டிராதவை. உடன் அவளின் திமிர், கர்வம், அழுத்தம், சுயம், துணிச்சல், நியாயங்கள் அனைத்தும் தான். அவளுடன் இருந்த க்ஷணங்கள் அனைத்துமே அவனுக்கு கசப்பானவைதான். எத்தகைய பெயர்கள் அவனுக்கு அவளுடனான சந்திப்பினால் கிடைத்துவிட்டன. அதை நினைத்ததும் அவனுக்கு இப்பொழுதும் இரத்த அழுத்தம் ஏறத் தொடங்கியது. அவனை நிதானம் இழக்க செய்தவை அனைத்தும் அவனின் மூடிய வழிகளுக்குள் குடிபுகுந்து கொள்ள மற்றவை அனைத்தும் பின்னோக்கி சென்றுவிட்டது. எப்பொழுதும் போல் அன்று இரவும் அதிமதுரன் அமர்ந்திருந்த சாய்வு நாற்காலிக்கு முன்பக்கம் போட்டிருந்த அலங்கார மேஜையில் மெக்சிகோவில் இருந்து இறக்குமதி ஆகியிருந்த அலங்காரமான ஒரு முழு பாட்டில் டக்கிலா, என்னை பருகிடவா, உன் உலகத்தை அழகாக காட்டுகிறேன் என்ற அழைப்புடன் உய்யாரமாக வீற்றிருக்க, அதிமதுரனின் விரல்கள் கையில் இருந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட் ஒர்க் புக் ஃபார் மென், டேக் கண்ட்ரோல் ஆஃப் யர் ஆங்கர் அண்ட் மாஸ்டர் யோர் எமோஷன்ஸ் என்ற புத்தகத்தை திருப்பிக் கொண்டிருந்தது. அதில் இருந்து ஒரு வரி விடாமல் அனைத்து எழுத்துக்களும் எத்தனையோ 100 இரவுகள் அவனால் வாசிக்கப்பட்டு அவனின் மூளையில் பதிவானவைதான். இருந்தும் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்பது போல் எதுவும் அவனுக்கு தேவையான உதவிகளை இதுவரை செய்யவில்லை. அவன் பெற்றிருந்த சாபம் அனைத்திற்கும் குறுக்காக நிற்க தன் ஒற்றை பார்வையிலேயே அதிரடியாக அனைத்திற்கும் விமோச்சனம் அளித்து ஒருத்தி துரத்திவிடப் போகிறாள். அங்கு அதிகாலை தேன்விழி கமலியுடன் திருவண்ணாமலையில் இறங்கி தன் ஊருக்கு செல்லும் முதல் பேருந்தை பிடித்து சென்று கொண்டிருந்தாள். அப்பொழுது அவளின் அலைபேசிக்கு வளர்மதியின் எண்ணிலிருந்து அழைப்பு வர உடனே எடுத்து காதில் வைத்தாள். ஏ தேனு, எங்கடி இருக்க? உன் அம்மா கொலையில மயங்கி கிடந்துச்சு, எப்போ போச்சுன்னு தெரியல. காலையில பால் கொடுக்க வந்த பையன் பார்த்து கத்தி தான் தெரியும். பக்கத்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறோம், பேச்சு மூச்சை காணோம் என்று காமாட்சி அலைபேசியில் தகவல் சொல்ல தேன்விழிக்கு இதயமே நின்றுவிடும் போல் ஆனது. அவள் நடக்க கூடாது என்று நினைத்தது. வந்துட்டே இருக்கேன் அத்தை, இன்னும் 1/2 மணி நேரத்தில் வந்துடுவேன், கூடவே இருங்க என்றாள் பதற்றத்துடன். காமாட்சி, சரி சரி சீக்கிரம் வந்துடு, என்கிட்ட துட்டு எதுவும் இல்லை, உன் வீட்டு அலமாரி பூட்டி இருந்துச்சு என்று கூற உடனே தேன்விழி, ஐயோ என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, பணம் இல்லைன்னு விட்டுடாதீங்க, வந்துடுறேன், உங்களுக்கு பணம் தரேன் என்றாள். இக்கூட்டம் சொந்த அண்ணனையே விட்ட கூட்டமாயிற்றே. காமாட்சி, சரி சரி, அப்போ பொறுமையாவே வா, ஆஸ்பத்திரி வந்துடுச்சு, வைக்கிறேன் என்று மருத்துவமனை பேர் சொல்லி விட்டு வைத்தார். இரவு தேன்விழியிடம் பேசிவிட்டு வீட்டிற்கு சென்ற பாஸ்கர் சுலோச்சனாவிடம் விஷயத்தை கூறியிருக்க, சுலோச்சனா, என்கிட்ட சொல்லாம நீயே ஏன் முந்திரி கொட்டத்தனமா போன? அவ தான் சரியான ஜித்துக்காரின்னு சொல்லியிருக்கேன்ல, இப்ப என்ன பண்றது? கல்யாண ரிசப்ஷன் செலவு எல்லாம் போச்சா என்று பாஸ்கரை திட்டியவர் அவன் கையில் இருந்த சங்கிலியும் மோதிரமும் போனதில் பத்திரகாளியாக மாறிவிட்டிருந்தார். உடனே வளர்மதிக்கு அலைபேசியில் கூப்பிட ஆரம்பித்தார். வளர்மதி கதவுகள் அனைத்தையும் அடைத்துவிட்டு படுத்துவிட்டிருக்க அவர் அலைபேசிக்கு சிக்னல் கிடைக்கவில்லை. காலை எப்பொழுதும் 3:30 மணிக்கு எழும் பழக்கம் உள்ளவர். எப்பொழுதும் போல் எழுந்து அலைபேசியில் இருந்த டார்ச்சை ஆன் செய்து எடுத்துக்கொண்டு வாசல் தெளிக்க நீர் எடுக்க தோட்டத்திற்கு செல்ல அலைபேசியில் ஏகப்பட்ட மிஸ்டு கால்கள் சுலோச்சனாவிடம் இருந்து. உடனே சுலோச்சனாவிற்கு வளர்மதி கூப்பிட அதற்காகவே காத்திருந்து எடுத்த சுலோச்சனா, உங்க பொண்ணை ஒருத்தன் பலாத்காரம் பண்ணி நெட்டு முழுக்க வீடியோ விட்டுருக்கான், என்னாச்சுன்னு கேட்டதுக்கு ஏமாவனா அசிங்கமா திட்டி அனுப்பியிருக்கா என்று ஏதோ அவர் கூறிக்கொண்டிருக்க இங்கு வளர்மதி எப்பொழுதோ, ஐயோ என் தங்கம் என்று அதிர்ந்து இரத்த அழுத்தம் தாறுமாறாக ஏறி மயங்கி சரிந்து விட்டிருந்தார். தேன்விழி பேருந்து ஓட்டுநரிடம் சென்று, அண்ணா கொஞ்சம் பார்த்து வேகமா போங்கண்ணா, என் அம்மாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்காங்க, நான் சீக்கிரம் போகணுண்ணா ப்ளீஸ்ண்ணா என்று கெஞ்சி கொண்டிருந்தாள். அப்பொழுதும் பேருந்து மெல்ல ஆடி அசைந்து கொண்டே செல்ல பேருந்தில் இருந்த சில ஆண்கள் வந்து, யோ அந்த பொண்ணு அவளை சொல்லுது, ஒழுங்கா ஓட்டியா, இல்லை நாளைக்கு உன் பஸ் எங்கள் ரூட்டை தாண்டாது என்று சத்தம் போட பஸ் வேகம் எடுத்தது. அதே நேரம் அங்கு தேன்விழியின் வீட்டின் முன்பு அழகம்மையின் கார் சென்று நின்று இருந்தது. என்னதான் அதிமதுரன் பதில் வீடியோ வெளியிட்டிருந்தாலும் முடிந்த அளவு பதிவாகியிருந்த பழைய வீடியோக்களை அகற்றி கொண்டு இருந்தாலும் சில இடங்களில் அவை வலம் வந்து கொண்டுதான் இருந்தன. பலர் அதை வாயில் போட்டு மென்று கொண்டுதான் இருந்தனர். அதுவும் ஏற்கனவே அவன் ஊரில் சம்பாதித்து வைத்திருந்த பெயரில் இச்சம்பவம் எண்ணெய் ஊற்றுவது போல ஆகிவிட்டு இருந்தது. பலன் அழகம்மையின் காதிற்கு விஷயம் நடுஜாமத்தில் சென்று சேர்ந்திருந்தது. உடன், நம்ம பக்கத்து ஊர்ல இருப்பாரே கண்ணபிரான், நம்ம நிலத்துக்கு கூட அப்பெல்லாம் பூச்சி மருந்து அடிக்க வருவாரே, அவரோட பொண்ணுதான் அதுல இருக்கிறது என்ற தகவலும் சேர்ந்திருந்தது. கேட்டதும் ஐயோ என்றாகிவிட்டது அழகம்மைக்கு. மகன் எவ்வாறு இதை எதிர்கொண்டானோ என்று பதறியவர் உடனே அஸ்வினுக்கு அழைக்க அவன் பதில் வீடியோ போட்டதை கூறி, பாஸுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, சரியாகிடும், நீங்க வருத்தப்படாதீங்க என்று சமாதானம் செய்ய,
அந்த பொண்ணு எப்படி இருக்கு தம்பி? பாவம் பொம்பளை பிள்ளை, அவங்க அப்பாவை நமக்கு நல்லா தெரியும் என்று அழகம்மை தேன்விழியை குறித்து விசாரிக்க, ஓ அப்படியாம்மா என்று அஸ்வின், அந்த பொண்ணு நல்ல தைரியசாலிமா, கவலைப்படாதீங்க, கூடவே சுயமரியாதை அதிகம், பணம் கொடுக்க பார்த்தோம், வேண்டவே வேண்டாம்னு சொல்லிடுச்சு. என்ன இன்னும் 2 நாளில் அந்த பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லிச்சு, அதான் கொஞ்சம் வருத்தமாக போச்சு. எப்படியும் அந்த பொண்ணு அதெல்லாம் சமாளிச்சிடும் என்று இருக்க, சரி தம்பி, நீ அதையே கொஞ்சம் கூடவே இருந்து நல்லா பார்த்துக்கோப்பா, அவன் எதுவும் கோபமாக நடந்தா இந்த அம்மாவுக்காக மன்னிச்சிடு என்றவர் காலை விடிந்ததும் மனம் தாங்காது காரோட்டியை வரவைத்து தேன்விழியின் வீட்டை கண்டுபிடித்து வந்துவிட்டிருந்தார். சிறிது நேரம் அவர் வெளியிலேயே நின்று குரல் கொடுத்து பார்க்க யாரும் வந்து கதவை திறக்கவில்லை. வாழை மரங்கள் கட்டாமலேயே வெளியே இருந்தன. தேன்விழியின் வீட்டு கதவும் பூட்டாது திறந்தேதான் இருந்தது. காரோட்டி, நான் அக்கம் பக்கம் விசாரிச்சு பார்க்குறேம்மா, ஒருவேளை தோட்டம் பக்கம் எதுவும் வேலையா இருக்கலாம், நீங்கள் உள்ளே போயிருங்க என்று விட்டு செல்ல, அழகம்மைக்கு விடிந்தும் இவ்வளவு நேரமாக வாசல் தெளிக்காது இருந்த வாசல் எதுவோ இங்கு சரியில்லை என்று உணர்த்த உடனே உள்ளே சென்று பார்த்தார். யாரும் இல்லை. தோட்டப்பக்கம் சென்று குரல் கொடுத்து பார்த்துவிட்டு ஹாலிற்கு வர, அப்பொழுது அங்கு ஹாலில் நடு நாயகமாக மாட்டியிருந்த பெரிய ஃப்ரேம் செய்யப்பட்ட புகைப்படம் அவர் கண்ணில் பட்டது. அதில் அதிமதுரனின் தந்தை வேள்பாரி கம்பீரமாக நின்று இருந்தார். அழகம்மையின் கால்கள் தானாக அப்புகைப்படம் அருகே சென்றன. வேள்பாரியின் அருகே கழுத்தில் பதக்கத்துடன் கையில் ஒரு பேனாவை பற்றியபடி பள்ளி சீருடையில் தேன்விழி முகம் கொள்ளா புன்னகையுடன் நின்று இருந்தாள். அவள் அருகே கண்ணபிரானும் கண்களில் மகள் பரிசு பெற்றதில் பெருமிதத்தை சுமந்து கொண்டு நின்று இருந்தார். தேன்விழி 10வது படிக்கும் பொழுது குழந்தைகள் தின விழா அன்று பேச்சு போட்டியில் பாரதியாரின் பெண் விடுதலை தலைப்பை எடுத்து பேசி முதல் பரிசை வென்றிருக்க, சிறப்பு விருந்தினராக வந்திருந்த வேள்பாரி அவளுக்கு பதக்கத்தை அணிவித்து இருந்தார். உடன் அவரின் மனம் கவர்ந்தவர்களுக்கு மட்டுமே கொடுக்கும் பேனாவையும் அவளுக்கு கொடுத்திருந்தார். அழகம்மையின் கரங்கள் கணவரின் நிழல் படத்தை தொட்டு தடவ கீழே எழுதப்பட்டிருந்த புகைப்படம் எடுத்த தேதியை பார்த்து அப்படியே நடுங்கி நின்று விட்டது. அன்றுதான் அவர் மறைந்து விட்டிருந்தார். இந்த குழந்தைகள் தின விழாவிற்கு அவர் சென்றிருந்த வேளையில்தான் அழகம்மை அவசரப்பட்டு செய்த காரியங்கள் அதிமதுரனை அடியோடு மாற்றியிருந்தது. வேள்பாரியின் உயிரையும் பறித்திருந்தது. அதற்குள் அக்கம் பக்கம் விசாரித்துவிட்டு வந்த காரோட்டி, அம்மா, இந்த வீட்டில் இருந்த கண்ணபிரானோட மனைவி காலையில் சுயநனவு இல்லாமல் மயங்கி கிடந்திருக்காங்க, நம்ம ஊருக்கு தான் தூக்கிட்டு போயிருக்காங்களாம் என்று தகவல் கூற, கடவுளே என்று நினைத்த அழகம்மை உடனே மருத்துவமனைக்கு கிளம்ப, அதே நேரம் அங்கு தேன்விழி பேருந்து நிலையத்தில் இறங்கியிருந்தாள். இறங்கிய மறுகணமே தன் வலித்த காலை கொஞ்சமும் பொருட்படுத்தாது மருத்துவமனையை நோக்கி ஓட்டம் பிடித்தாள். உடன் கமலையும் அவளுக்கு இணையாக ஓடி வந்தாள். உறவுகளின் அருமை உறவுகள் அற்ற அவளை தவிர வேறு யாருக்கு தெரியும்? தேன்விழி மருத்துவமனைக்குள் நுழைந்தாள். அது ஒரே ஒரு படுக்கை அறையும் ஓட்டி அறையும் கொண்ட சிறிய மருத்துவமனைதான். ஆனால் 24 மணி நேரமும் அங்கு ஒரு மருத்துவர் மற்றும் செவிலியர் தவறாது இருப்பர். முன்பெல்லாம் எப்பொழுதும் சுற்றியுள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இரவு நேரங்களில் அவசரம் என்றால் திருவண்ணாமலையில் உள்ள மருத்துவமனைக்குதான் ஓட வேண்டி இருக்கும். அதில் செல்லும் வழியிலேயே போன உயிர்கள் ஏராளம். எனவே வேள்பாரிதான் இந்த மருத்துவமனையை கட்டியிருந்தார். 3 பகுதி நேர வேலைகளாக ஷிஃப்ட் பிரித்து 3 மருத்துவர்கள் மாறி மாறி வந்து பார்த்து கொள்வர். இங்கு பார்க்க முடியாத பட்சத்தில் முதலுதவியாவது செய்து திருவண்ணாமலைக்கு அனுப்பிவிடுவர். அழகம்மை மாதம் கணக்கு பார்த்து மருத்துவ செலவை கட்டிவிடுவார். உள்ளே சென்ற தேன்விழி மருத்துவரிடம் விசாரிக்க, பிளட் பிரஷர் தாறுமாறா ஏறி இருக்குமா, அதனால தான் மயங்கிட்டு இருக்காங்க, இரத்த அழுத்தத்தை குறைக்கும் மருந்து போட்டிருக்கேன், பார்க்கலாம், எழுந்துக்கலனா திருவண்ணாமலை தான் கொண்டு போகணும் என்று கூற, உள்ளே சென்று வளர்மதியை பார்த்தாள் தேன்விழி. ஏற்கனவே ஒடுங்கிய தேகம் இன்னும் ஒடுங்கி வதங்கி இருந்தது. 40 வயதிலேயே 50 வயது தோற்றம். அருகே ஓடி சென்றவளுக்கு என்ன பேசுவது என்று கூட தெரியவில்லை. வளர்மதியின் குளுக்கோஸ் ஏறாத மற்றொரு கருத்தை பிடித்து தன் கன்னத்தில் அழுந்த வைத்து கொண்டாள். கடைசியாக கண்ணபிரான் இறந்த அன்று கண்ணீர் வடித்ததோடு சரி தேன்விழி. அதன் பிறகு வறண்டு கிடந்த அவள் கண்கள் இன்று லேசாக கலங்குவது போல் இருக்க உள்ளிழுத்து கொண்டாள். உழைப்பில் சொரசொரப்பு ஏறி கடினப்பட்டு இருந்த வளர்மதியின் கரத்தை மேலும் தன் கன்னத்தில் வைத்து அழுத்தியவள், அம்மா, உன் தங்கம் வந்திருக்கேம்மா, எழுந்திருமா, படுத்திருந்தது போதுமா என்றாள் கரகர குரலில். வளர்மதியிடம் ஒரு அசைவும் இல்லை. அவளின் வார்த்தைகள் கொஞ்சமும் அவரின் செவிகளுக்குள் சென்று சேரவில்லை. ஆனால் மாறாக அவளின் வார்த்தைகள் மருத்துவமனை உள் நுழைந்த அழகம்மையின் செவிகளை சென்று அடைந்திருந்தது. கமலி, அம்மாவுக்கு ஒண்ணுமில்ல தேனு, பயப்படாத, இங்க பாரு என்று தேன்விழியை சமாதானம் செய்ய மருத்துவருடன் அழகம்மை உள்ளே வந்தார். வளர்மதியை பார்த்தவர், பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடலாமா சஞ்சீவ், நான் பெரிய காரை எடுத்துட்டு வர சொல்றேன் என்றார் மருத்துவரிடம். மருத்துவர்,
இன்னும் 1 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேம். அங்கே போனாலும் இதே தான் பண்ணுவாங்க. இப்போ கொஞ்சம் பல்ஸ் ஸ்டேபிள் ஆக ஆரம்பிச்சிருக்கு என்று கூற மேலும் விசாரித்தவர், சரி நீங்கள் வரவங்களை பாருங்க சஞ்சீவ், நான் இங்கே இருக்கேன் என்று மருத்துவரை அனுப்பிவிட்டார். அனைவரும் மருத்துவமனையின் உரிமையாளராக வந்து பார்க்கிறார் என்றே நினைத்தனர். தேன்விழியிடமும் உங்கள் அப்பா கண்ணபிரான் எங்களுக்கு ரொம்ப பழக்கம் என்று இருந்தார். தேன்விழி இருந்த பதற்றத்தில் தலையை மட்டும் ஆட்டி வைத்தாள். கமலியும் தேன்விழியும் வளர்மதியின் கட்டிலுக்கு அருகிலேயே அமர்ந்திருக்க அழகமே அங்கே சற்று இடம் விட்டு ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தார். காமாட்சி எப்பொழுதோ தேன்விழியிடம் மருந்து வாங்க 5000 ஆனது என்று கூறி பணம் வாங்கி கொண்டு வேலை இருப்பதாக கூறி கிளம்பி விட்டிருந்தார். இவளும் இருந்த மன போராட்டத்தில் எதுவுமே கேட்கவில்லை. இவ்வளவு நேரம் உடன் இருந்ததே போதும் என்று பணம் கொடுத்து அனுப்பிவிட்டிருந்தாள். மூவரும் கையில் கட்டியிருந்த கடிகாரத்தில் மணி பார்த்தபடியே திக் திக் உணர்வுடன் அமர்ந்திருக்க வளர்மதி ஒரு வழியாக மருத்துவர் சொன்ன கெடு முடியும் நேரத்திற்குள் கண் விழித்து விட்டார். விழித்தவருக்கு தன் கண் முன்பு நின்றிருந்த மகளை பார்த்து மீண்டும் இரத்த அழுத்தம் ஏற ஆரம்பித்தது. தங்கோ ஒன்ன என்று தடுமாறியவர், இப்படி ஆகிடுச்சே என்றால மருத்துவர் உடனே வந்து பரிசோதித்து பார்த்து, தயவு செஞ்சு ரிலாக்ஸாக இருங்கம்மா, நீங்கள் டென்ஷன் ஆக திரும்பவும் ரத்த அழுத்தம் அதிகமாகுது பாருங்க என்று கூறி அடுத்த வேலைக்கான மருந்தை போட்டுவிட தேன்விழி, ஒருவேளை சுலோச்சனா கல்யாணத்தை நான் நிறுத்திவிட்டது பற்றி வளர்மதிக்கு அழைத்து கூறியிருக்கலாம் என்று ஓரளவுக்கு சரியாக கணித்தவள், இதுக்காமா இவ்வளோ டென்ஷன், நானே இந்த கல்யாணம் நின்னதில் சனி விட்டுச்சுன்னு நிம்மதியாக தான் இருக்கேன், தயவு செஞ்சு வீணா உடம்ப கெடுத்துக்காதீங்க ப்ளீஸ்மா என்று அவர் முகத்தை நீவி விட வளர்மதி, என்னது கல்யாணம் நின்றுடுச்சா என்றார் மேலும் மேலும் அதிர்ந்து. அவர்தான் உங்க பொண்ணை பலாத்காரம் பண்ணிட்டாங்க என்று சுலோச்சனா சொன்ன கணமே மீதியை கேட்காத மயங்கி சரிந்திருந்தாரே. அதில் தேன்விழி திகைத்து போனாள். ஐயோ, நாமளே தான் உளறிட்டோமா என்று நினைத்தவளுக்கு வளர்மதி, இப்படி ஆயிடுச்சே என்று அழுதது ஞாபகத்திற்கு வர, ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை என்றவள், நீங்க எதை சொன்னீங்க என்று வளர்மதியிடம் விசாரிக்க அவர் சுலோச்சனா சொன்னதை பற்றி கூறி, அப்போ அவங்க சொன்னது உண்மைதானா தங்கம் என்று பெண்ணை பெற்றவராக பதற அங்கிருந்த அனைவருமே அதிர்ந்து விட்டனர். சி, அந்த பொம்பளை நான் நினைச்சதை விட கேவலமான பொம்பளையா இருக்குமா என்று தேன்வழி, கமலிகா உங்க போனை கொஞ்சம் தாங்களே என்று அவள் அலைபேசியை வாங்கி, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லம்மா, இங்க பாருங்க என்று காவல்துறை மூலம் அதிமதுரன் போட்ட 2வது வீடியோவை காட்டியவள் முதல் வீடியோவையும் காட்டி, வீணா டென்ஷன் ஆகாதீங்கம்மா என்று கூற, நீ சொல்றது எல்லாம் உண்மைதானா தங்கம், ஏன் இப்படியெல்லாம் படம் பிடிச்சு போடணும், படத்தில் இருக்கிற தம்பி உண்மையில உன்னை ஒன்றும் செய்யலைல்ல என்று வளர்மதி மீண்டும் மீண்டும் விசாரிக்க, சத்தியமா என்ன அப்படி அவர் எதுவுமே செய்யலம்மா, அவர் அந்த ஹோட்டலோட ஓனரு, யாரும் அவரை பிடிக்காதவங்க இப்படி செய்துட்டு இருக்காங்க என்று கூற, அதுக்கு நீ இப்படியெல்லாம் யாரு தங்கம் ஒருத்தங்க மேலே பழிய போடுவாங்க, நீ அம்மாக்காக பொய் சொல்றியா சாமி என்று அப்பொழுதும் அவர் நம்பாது கேட்க, ஐயோ இங்க பாருங்கம்மா, என் காலில் இருக்க ஆணி குத்திய காயம், அவர் அந்த மாதிரி எல்லாம் கெட்டவர் இல்லம்மா, எனக்கு முடியலன்னு தான் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாரு என்று காலில் இருந்த காயத்தை துணியை விலக்கி காட்ட, காளியம்மா இது என்ன இவ்வளோ பெரிய ரணமா இருக்கு, நீ முதல்ல உட்காரு தங்கம், ரொம்ப வலி இருக்குமே தங்கம் என்று வளர்மதி அதற்கும் வருத்தம் கொள்ள, ரொம்ப எல்லாம் இல்லம்மா, டாக்டருங்க உடனே வைத்தியம் பார்த்து வலி தெரியாம பார்த்துக்கிட்டாங்க, எனக்கு சின்னதா எறும்பு கடிச்ச போல வலிதான் என்றாள் சமாதானமாக. வளர்மதி, நல்ல வேலை அந்த தம்பியை நேரத்துக்கு நம்ம கொலசாமி உதவிக்கு அனுப்பி வச்சிச்சு, ஒழுங்கா சாப்பிடுனா எங்க சாப்பிட்ற என்று கூற தேன்வழி, ஆமா நல்ல வேலை சாமி அந்த தங்க தம்பியை அனுப்பி வச்சிச்சு என்றாள். வளர்மதி, ஏன் தங்கம் ஒரு மாதிரி பேசுற என்றார் உடனடியாக. தேன்வழி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவர் ரொம்ப ரொம்ப நல்லவருங்கிறத தான் அப்படி சொன்னேன், ஹாஸ்பிட்டலில் இருக்க ஒரு டெஸ்ட் விடாமல் என்னை வச்சு எடுத்து பார்த்து ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கிட்டாருமா என்று பெரிய பில் கட்டியா கடுப்பில் அவள் கூற, வளர்மதியோ மகராசம் பொண்டாட்டி புள்ளன்னு ஆயுசுக்கும் சந்தோஷமா இருக்கணும் என்று அதிமதுரனை வாழ்த்த அருகிலிருந்த அழகம்மையின் உள் நெஞ்சம் அப்படியே குளிர்ந்து போனது. சில வருடங்களாக பார்க்கும் அனைவருமே அவரின் மகனை திட்டி சபிக்கத்தானே செய்கின்றனர். அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தவராக வளர்மதி, அப்புறம் ஏன் கல்யாணம் நின்று போச்சுன்னு சொன்ன தங்கம் என்று கேட்க, அது என்று தேன்வழி ஆரம்பிக்க அங்கு அவளின் அத்தைகள் மூவரும் ஆட்டோவில் வந்து இறங்கினர். உள்ளே முதலில் நுழைந்த காமாட்சி, அடியே தேனு, காலையில் ஒரு வார்த்தை மூச்சு விட்டியா, இவ்வளோ நடந்திருக்கு என்று கத்த, கனகம், அது எப்படி சொல்லவா, அப்பனை முழுங்கின மாதிரி ஆத்தாலையும் முழுங்கினா தானே இவளுக்கு வயிறு நிறையும், ஆமுக்குனி பீட என்று திட்ட, அவ்வளவுதான் தேன்வழி. சும்மா தேவையில்லாம பேசினா மரியாதை கேட்டுடும், உங்க 3 பேருக்கும் உழைச்சு தான் என் அப்பாவுக்கு உடம்பு போச்சு, யாரு பீட, நீங்க 3 பேர் தான் மூதேவிங்க என்று அவளும் வரிந்து கட்டி கொண்டு சண்டைக்கு போக, கனகம், உன் வாய் கொழுப்பு தாண்டி கடவுளா பார்த்து உன் கல்யாணத்தை நிறுத்திட்டாரு, இனி எங்க இருந்து நல்லா வாழ போற
என்று சாபம் கொடுக்க உடனே காமாட்சி, இந்த வளரு, உடனே சுலோச்சனா அக்காவுக்கு ஃபோனை போட்டு பேசு. உனக்காக போயிட்டு மாப்பிள்ளை கேட்டு அவங்க கிட்ட பேசி எல்லாம் முடிச்சு வச்சா என் மானத்தை இப்படி வாங்கிட்டீங்க என்று தன் காரியத்தில் கண்ணாக வேலை செய்ய கஸ்தூரி, நல்லா ஆத்தாளும் அவளும் பசம் இருக்க ஆளாத்தான் பிடிக்கிறாங்க என்று ஒரு பக்கம் முணுமுணுக்க வளர்மதி, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் தப்பா நடக்கலான்னே, தங்கம் மேலிருந்து கீழே விழுந்துட்டு இருக்கு என்றவர், தங்கோ நீ அந்த பதில் வீடியோவை அன்னிக்கிட்ட காட்டு என்று விட்டு, இப்பவே சம்மந்தி அம்மாவுக்கு ஃபோனை போட்டு உண்மையை சொல்லலாம் தங்கம் என்றார். நடப்பது அனைத்தையும் நேரில் பார்த்து கொண்டிருந்த அழகம்மைக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. அவர்களின் குடும்ப சண்டைக்குள் மூன்றாவது நபர் அவரால் எதுவும் பேசவும் இயலாதே. அனைவருக்குமே ஒரே போல்தான் சொந்த பந்தங்கள் அமைந்திருக்கிறது என்று எண்ணி பெருமூச்சு ஒன்றை விடுவது தவிர அவர் என்ன செய்ய முடியும்? தேன்வழி, அவங்க கிட்ட இனி பேசுறதுக்கு எதுவும் இல்லம்மா, நான் கல்யாணத்தை நிறுத்திட்டேன் என்றாள். காமாட்சி, நீயே எல்லாத்தையும் முடிவு பண்ணா பெரியவங்க நாங்கள் எதுக்கு இருக்கோம்? ஊரை கூட்டி நிச்சயம் செஞ்சு கல்யாணத்துக்கு 2 நாள் இருக்கும்போது என்ன விளையாடுறியா என்றவர் சுலோச்சனாவிற்கு அலைபேசியில் அழைத்தபடியே, நீ பேச வளரு அவங்க கிட்ட, எப்படியாவது சமாதானம் செய்ய, இல்ல உன் மாவ வாழ்க்கையே அவ்வளோதான் என்று பயமுறுத்த வளர்மதிக்கு மீண்டும் மயக்கம் வரும் போல் ஆனது. அதற்குள் அந்த பக்கம் சுலோச்சனா அழைப்பை எடுத்துவிட, இதோ அக்கா வளர் உங்ககிட்ட பேசணுமா என்று காமாட்சி அலைபேசியை வளர்மதியிடம் தர, பட்டென்று தேன்வழி வளர்மதியின் கையில் இருந்த அலைபேசி பறிக்க பார்க்க அலைபேசி நார்மல் மோடில் இருந்து ஸ்பீக்கர் மோடிற்கு போனது. அந்த புறம் இருந்து சுலோச்சனா, உங்க பொண்ணு பண்ண வேலைக்கு உங்ககிட்ட எல்லாம் பேசவே கூடாதுன்னு நினைச்சேன், பழகுன பாவத்துக்கு தான் பேசுறேன். என்ன தைரியம் இருந்திருந்தா என் பையனை பார்த்து அத்தனை கேள்வி கேட்டிருப்பா. இந்த கல்யாணம் நடக்கணும்னா ஒழுங்கா வந்து என் காலிலும் என் பையன் காலிலும் விழுந்து அவளை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, இல்லை இதுக்கப்புறம் உங்க பொண்ணுக்கு கல்யாணம்னு ஒன்று நடக்கவே நடக்காது என்று பகுமானமாக கூற, அவ்வளவுதான். ஏற்கனவே காலில் சலங்கை கட்டி கொண்டிருந்த தேன்வழி ஆட ஆரம்பித்து விட்டாள். யாரு யாரோட காலில் வந்து விழணும் நினப்புதான். நல்ல வாழைப்பழம் மாதிரி நீ பேசும்போதே எனக்கு சந்தேகம்தான். திருட்டு நாய்களா, வந்தனா பேசுற நாக்கோ கொத்த பிடுங்கிடுவேன் என்று கத்த சுலோச்சனா, சி, நல்ல குடும்பத்து பொண்ணு பேசுற மாதிரியே நீ பேசுற, இனி நீ எங்க குடும்பத்துக்கு வேண்டவே வேண்டாம் என தேன்வழி, ஐய உன்னோட அரிய வகை உற்பத்தியான உன் மாவனை நீயே பத்திரமா வச்சுக்கோ, சும்மா கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம். கண்ணி கழியாம கட்டையில போனா கூட போவேன், ஆனா உன் மவனை கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன். கேவலம் ஒரு மோதிரத்துக்கும் கை சங்கிலிக்கும் நீ காட்டின வித்தைங்க எத்தனை? என்ன நல்ல குடும்பத்து பொண்ணான்னு கேட்குறியா? காசுக்கு ரோட்ல நிற்கிறவளுக்கு கூட உன் அளவுக்கு வித்தைங்க தெரியாது என்று அவளும் இறங்கி திட்ட, சுலோச்சனாவும் பதில் பேச, தேன்வழி, ஒழுங்கா மரியாதையா ஓடி போயிடு, இல்லை இப்பவே போலீஸுக்கு போயிட்டு எல்லாத்தையும் சொல்லி கேஸை போட்டுடுவேன். நகை, துணி வாங்கின ரசீது, அதை நிச்சயத்துக்கு கொடுத்ததுன்னு எல்லாம் வீடியோல இருக்கு. வரதட்சணை வாங்குற கேஸ்ல ஆத்தாளையும் அவனையும் கம்பி என வைக்கிறேன் இரு என்று கூற அங்கு சுலோச்சனா எஸ்கேப். வளர்மதி, தங்கம் என்ன நடந்துச்சு? ஏன் இப்படியெல்லாம் மரியாதை இல்லாம பெரியவங்களை பேசுற? தயவு செஞ்சு போனை என்கிட்ட கொடு, நான் பேசுறேன் என்று கூற, தேன்வழி, கொஞ்சம் கம்முன்னு இருங்க, எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். என் வாழ்க்கையே தங்கம் தங்கம்னு சொல்லி அழிக்க பாத்துறீங்க, அம்மா வாச்சின்னு பாக்குறேன் என்று வளர்மதிக்கும் சேர்த்து கோபத்தில் டோஸ் விட, கனகம், பாத்தியா கதைய, பெத்த உன்னையே எப்படி எடுத்தறிஞ்சு பேசுறா இந்த ராங்கி சிறுக்கி என்று எடுத்து கொடுக்க, தேன்வழி, ஒழுங்கு மரியாதையா 3 பேர் இடத்த காலி பண்ணுங்க, இல்ல நடக்கிறதே வேற என்று அவர்களுக்கும் கத்த, அதிமதுரன் போலவே அழகம்மையும் அவளின் வாயைத்தான் பார்த்து கொண்டிருந்தார். 100 பேரை கூட இந்த பொண்ணு ஒத்த வாயை வச்சே சமாளிக்கும் போல என்று. கமலியோ மின்சார கம்பியை மிதித்தது போல் அசையாது நின்று இருந்தாள். 3 அத்தைகளும் சேர்ந்து தேன்வழியிடம் சண்டை போட, இவளும் போட, வளர்மதிக்கு கண்கள் மங்கலாக தெரிவது போல் இருந்தது. கண்களை அவர் கசக்கி விட்டு சுதாரிக்க பார்க்க, அதற்குள்ளே அவரின் உடல் தளர்ந்து தள்ளாட, அருகில் இருந்த தேன்வழி, ஐயோ அம்மா என்று பிடிக்க, அழகம்மை கமலியிடம், டாக்டர் நீ போயிட்டு சீக்கிரம் வர சொல்லுமா என்றபடியே அவரும் வளர்மதியை பிடிக்க, கனகம், பாத்தியா நான் சொன்ன மாதிரி அவங்க அம்மாவையும் முழுங்க பார்க்கறா என்று முணுமுணுக்க, திரும்பிய தேன்வழி, என் அம்மா உசுறு பெத்த பொண்ணு எனக்காக போகிறதுல ஒன்றும் தப்பில்லை. உங்களை மாதிரி 4 பேர்த்த சுற்றி வச்சுட்டு வாழ்றதுக்கு வாழாமலே போய் சேரலாம். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க என்று பதில் தர, இந்த கூட்டத்திடம் நாகரிகம் எல்லாம் பார்த்தால் ஆகாது என்று தாமதமாக புரிந்து கொண்ட அழகம்மை, கொஞ்சம் எல்லாரும் வெளியே இருங்கம்மா, நோயாளிக்கு தான் நாங்கள் ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கோம், இப்படி சந்தக்கடை மாதிரி கத்திட்டு இருக்கீங்க என்று விட மருத்துவரும் வந்துவிட்டார். அத்துடன் மூவரும் தங்களுக்குள் பேசியபடியே வெளியேறிவிட, மருத்துவர், சாப்பாடு முதல்ல கொடுங்க என்றவர் செவிலியரிடம், குளுக்கோஸ் 2 பாட்டில் போடுங்க, ப்ரெஷர் இப்போ லோவாக போகுது, கூடவே இருங்க என்று சொல்லி விட்டு செல்ல, அழகம்மை காரோட்டிக்கு அழைத்து வீட்டிலிருந்து உணவை எடுத்து கொண்டு வர கூறினார். நடந்து செல்லும் தூரத்தில் தான் அவர்களின் வீடு. வளர்மதி படுத்தபடியே, இவ்வளோ பேச்சு பொம்பளை பொண்ணு பேசக்கூடாது சாமி, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு அம்மா கிட்ட சொல்லு என்று கேட்க, சொல்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, இருக்கிற பிரச்சனையில் வேறு ஏதோ இழுத்து விட்டுக்காம என்றவள்,
ஹோட்டல்ல நடந்த பேச்சுவார்த்தை ஒன்றையும் விடாது வளர்மதியிடம் கூற அவ்வரையில் இருந்த கமலிக்கும் அழகம்மைக்கும் காதுகளை கூசி போனது. கேட்ட வளர்மதிக்கும் தான் அவரின் கண்கள் நீரை மளமளவென கொட்டியது. இருந்தும் ஒருவேளை முதல் வீடியோவை பார்த்துட்டு அப்படி சந்தேகப்பட்டு இருக்கலாம் தங்கம். பொறுமையா பேசி பார்க்கலாமா? இந்த காரணம் வச்சு கல்யாணம் நின்னா திரும்ப கல்யாணம் கூடி வர்றது கஷ்டம் தங்கம். அதுவும் முதல் தாரத்துக்கு எல்லாம் கேட்பாங்கிறதே சந்தேகம் என்று ஊரின் நிலவரத்தை வைத்து அவர் வருத்தமாக கேட்க தேன்விழிக்கு அப்படி ஒரு ஆத்திரம் வந்தது. எங்காவது சென்ற தலையை நங் நங் என்று முட்டிக்கொள்ளலாம் போல் இருந்தது. தற்போதைக்கு அவள் மீது இரத்த அழுத்தம் அளக்கும் கருவியை வைத்தால் அதுவே வெடித்துவிடும் அளவுக்கு இருந்தது. இருந்தும் எப்படியோ வர வைத்த பொறுமையான குரலில், தேன்விழி, ஏமா என்ன போயிட்டு அவன் அடுத்தவன் ஓட்டுன வண்டி அது இதுன்னு எல்லாம் பேசினா, கூடவே ஒண்ணுமில்லாத இடம் கேட்கவும் ஆள் இல்லை, உன்னை கட்டினா காலுக்கு கீழே இருப்பேன்னு பார்த்தோம்னு வேற சொன்னான்னு சொல்றேன். திரும்பவும் அவனுக்கே என்னை கட்டி வைக்க கேட்குறேன்னு சொல்றீங்க. கொஞ்சமும் என் மேல அவனுக்கு நம்பிக்கை இல்லை. இப்படிப்பட்டவன் நாளைக்கு நான் வேற ஆம்பளை கிட்ட பேசினா கூட சந்தேகப்படுவான். கேட்டா ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னு சொல்லுவான் என்றவளுக்கு மனமே விட்டு போனது. உங்களுக்கு இந்த அளவுக்கு நான் சுமையா இருப்பேன்னு எனக்கு தெரியாம போச்சுமா. பேசாம அப்பா போனதுக்கு பதிலாக நான் போய் சேர்ந்திருக்கலாம் என்று விட, ஐயோ தங்கோ வாயில போடு என்ற வளர்மதியும், தேனு இது என்ன பேச்சு என்று கமலையும் அதட்ட தேன்விழி அமைதியாகி விட்டாள். வளர்மதி, நீ சொல்றது எனக்கு புரியாம இல்லை தங்கம். ஆனா நாளைக்கு உன் வாழ்க்கை இப்படி நின்று போச்சுன்னா என்ன பண்றது? அந்த பயத்துல தான் கேட்டேன், கோச்சுக்காத என்று சமாதானம் செய்ய, தேன்விழி, ஐயோ உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை? நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே? ஒண்ணுமே படிக்காதவங்களா, எந்த வசதியுமே இல்லாத, ஏன் வேலை கூட இல்லாத, தன்னோட பேரில் 1 கோடி ரூபாய் கடன் இருக்கும் மாப்பிள்ளைய கூட பாருங்க நாளைக்கே நான் கட்டிக்கிறேன். அவங்க வீட்டு கடன், அவங்க குடும்பம், நாளைக்கு பிறக்கிற புள்ளக்குட்டி எல்லாத்தையும் காலத்துக்கும் பத்திரமா பாத்துக்கிறேன். ஆனா மாப்பிள்ளை நல்லவரா இருக்கணும். இப்ப பாத்தீங்களே, அவனை மாதிரி மட்டும் இருக்கவே கூடாது என்றாள் உறுதியாக. அதற்குள் உணவு வந்துவிட அழகம்மை அனைவருமே வற்புறுத்தி உணவு உண்ண வைத்தார். தேன்விழிக்கு அப்பொழுதுதான் 3வது நபர் முன்பு தாங்கள் அனைத்தையுமே பேசுவது புரிந்தது. அதைவிட சண்டை அல்லவா போட்டுக்கொண்டனர். சாரி ஆண்டி, கொஞ்சம் பர்சனல் இஷ்யூ, பேச வேண்டியதாக போயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ். கூடவே இருந்து டாக்டரை பார்க்க வச்சு பார்த்துக்கிட்டீங்க என்றாள். அழகம்மை, இருக்கட்டும் கண்ணு, வீட்டுக்கு விட வாசப்படி தானே, நீ சாப்பிடு. உன் கால் காயத்தை நம்ம டாக்டர் கிட்ட ஒரு தடவை காட்டுமா, பிறகு எல்லாத்தையும் பொறுமையாக பேசலாம் என்றார் ஆறுதலாக. அதில் அனைவருமே சகஜமாகி விட்டனர். அவர் பொறுமையாய் பேசலாம் என்று சொன்னது யாரின் கருத்திலும் பதியவில்லை. அவரின் கண்களுக்கு தேன்விழி முட்களுக்கு மத்தியில் காட்டுச் செடியில் பூக்கும் காட்டு மல்லியாகத்தான் தெரிந்தாள். எங்கு மலர்ந்தால் என்ன, மலர் மலர்தானே. அனைவரும் சாப்பிட்டு முடிக்க அங்கு மீண்டும் வந்து வளர்மதியை பரிசோதித்த மருத்துவர், இப்போ ப்ரெஷர் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. ஆனால் எதுக்கும் ஒரு தரம் இசிஜி பார்த்துட்டா நல்லது. கூட சில மருந்துங்க எழுதி தரேன், டவுனில் தான் அதுவும் கிடைக்கும். கார் வச்சு ரொம்ப உடம்புக்கு அலட்டல் தராமல் கூட்டிகிட்டு போங்க என்று கூற கவனமாக கேட்டுக்கொண்ட தேன்வழி, எந்த ஹாஸ்பிட்டல் நல்லா பார்ப்பாங்க சொல்லுங்கள் டாக்டர், அங்கவே கூட்டிகிட்டு போயிடுறேன் என்றாள். சரி என்றவர் தன் நண்பரின் மருத்துவமனையை பரிந்துரைக்க, தேங்க்ஸ் டாக்டர், இங்கே உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆச்சு என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னா நான் கட்டிட்டு போய் கார் பிடிச்சிட்டு வருவேன் என்று கேட்க, இங்கே நாங்கள் எந்த வைத்தியத்துக்கும் சரி மருந்துக்கும் சரி பணம் வாங்குறது இல்லைம்மா. அழகம்மா மேம் தான் எல்லாருக்கும் கட்டுவாங்க. வேணும்னா நீங்கள் விருப்பப்பட்டதை டொனேஷன் பாக்ஸில் போடலாம் என்று விட்டு செல்ல, காலை காமாட்சி இவளிடம் வாங்கி சென்ற 5000 கண்முன் வந்து சென்றது. ஏறுகின்ற வீட்டில் பிடுங்கி தின்னும் கூட்டம். தேன்விழி, கமலிகா நீங்கள் இங்கே இருங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு பணம் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போக கார் பிடிச்சிட்டு வரேன் என்று கூற அழகம்மை, நம்ம காரே இருக்குதுமா, அதில் போகலாம். எனக்கும் டவுனில் கொஞ்சம் வேலை இருக்குது, தனியாக தானே போக போகிறேன் என்று மறுத்து பேசாதவாறு கூறிவிட சரி என்று தேன்வழி வீட்டிற்கு சென்றாள். வீட்டிற்கு சென்று பார்த்த தேன்வழிக்கு அத்தனை அதிர்ச்சி. ஹாலில் புதிதாக பெரிய கட்டில், மெத்தை, ஏசி, டிவி, சோபா என்று பல இருந்தன. அதுவும் நல்ல தரமானதாக. அனைத்தும் சுலோச்சனா பாஸ்கர் இங்கு வந்து போகும்போது தேவையென்று வாங்க கூறியவை. பணம் எடுக்க அலமாரியை திறக்க அதில் வளர்மதி வட்டிக்கு 3 லட்சம் பணம் வாங்கிய ரசீது இருந்தது. கடவுளே, இந்த அம்மா இன்னும் என்னெல்லாம் பண்ணி வச்சாங்களோ என்று வாய்விட்டு புலம்பியவள் வீட்டை பூட்டி கொண்டு வந்து அழகம்மையின் காரிலேயே திருவண்ணாமலை சென்று மருத்துவரை பார்த்து அவர் கூறிய கூடுதலான பரிசோதனைகள் அனைத்தையும் எடுத்து முடிக்க முடிவுகள் மாலைதான் வரும் என்றனர். நீங்க கிளம்புங்க ஆண்டி, நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு நிறைய சிரமம், வேற வேலை ஏதோ இருக்குன்னு வேற சொன்னீங்களே என்றாள் தேன்வழி. இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றுமில்லை, உங்களுக்காகத்தான் வந்தேன். ஆம்பளை துணை இல்லாமல் 2 வயசு பொண்ணுங்க என்ன பண்ணுவீங்க என்றார் அழகம்மை. தேன்வழிக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. இந்நேரம் வரை யாரும் ஒரு ஃபோன் கூட ஆறுதலாக போடவில்லை. ஆனால் யாரோ ஒருவர் வெறும் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் உடனே இருக்கிறார். உண்மையில் அழகம்மை உடன் இருந்ததால் அனைத்திலுமே சிறப்பு கவனிப்பு வேறு.
வளர்மதிக்கு மகள் முன்பு வாயை எதுவும் திறக்க முடியவில்லை. ஆனால் மனம் முழுவதும் மகளின் திருமணம் நின்றதும் அடுத்து என்ன என்ற எண்ணமும் ஓடிக்கொண்டே இருந்தது. அப்பொழுதுதான் தேன்விழிக்கு வளர்மதி வாங்கிய கடன் ஞாபகத்திற்கு வந்தது. சரி, பாஸ்கரிடமிருந்து வாங்கி கொண்டு வந்திருந்த நகையை விற்று கடனை அடைத்து விடலாம், இல்லை வீண் வட்டி என்று முடிவெடுத்தவள் அருகில் ஒரு வேலை இருக்கிறது, வந்துவிடுகிறேன் என்று விட்டு கிளம்பினாள். எப்பொழுதுடா நேரம் கிடைக்கும் என்று காத்து கொண்டிருந்த அழகம்மை வளர்மதியிடம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று தன் பேச்சினை ஆரம்பித்து விட்டார். கமலி குறிப்பறிந்து, நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வரேன் ஆண்டி என்று எழுந்து வெளியே சென்று விட்டாள். உள்ளே இருந்திருந்தாலாவது ஏதேனும் செய்திருக்கக்கூடும். அழகம்மை, அந்த வீடியோவில் உங்கள் பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறது ஏன் மகன்தான், கண்ணபிரான் பொண்ணுன்னு சொல்லவும் விடிஞ்சதை உங்கள் வீட்டுக்கு விசாரிக்க வந்தேன் என்றவர் நேரடியாக, உங்களுக்கு விருப்பம் இருந்தா உங்கள் பொண்ணை என் மகனுக்கு கட்டி கொடுங்க, கண்டிப்பாக தங்கமாக பார்த்துப்பான் என்று கூற வளர்மதியின் மங்கிய விழிகளில் பளிச்சென்று ஒளி வீசியது. வேல்பாரி ஐயா, வேல்பாரி ஐயா என்று கண்ணபிரான் எவ்வளவோ அவரின் மக்களுக்கான சேவைகளை குறித்து கூறியிருக்கிறாரே, அப்பேற்பட்ட குடும்பத்திடமிருந்து சம்பந்தம் வந்தால் விடுவாரா? இதில் தேன்வழி வேறு. கூடுதலாக அதிமதுரனுக்கு 916 முத்திரை குத்தி சொக்கத்தங்கம் சான்றிதழ் கொடுத்திருக்க உடனே சம்மதம் தெரிவித்து விட்டார். ஆனால் அதற்கு அடுத்து அழகம்மை கூறியதை கேட்டவரின் முகம் பட்டென்று ஒளியிழந்து விட்டது. கதையில் அடுத்து என்ன நடந்தது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் நட்புகளே. இதுவரை தொடர்ந்து கதையை கேட்ட அனைவருக்கும் எங்களின் நன்றிகள் பல. தொடர்ந்து கதையை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெற பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்கள். அப்படியே லைக் அண்ட் கமெண்ட்டும் செய்து விடுங்கள். ஆசிரியர் உங்களின் கருத்துக்களை காண காத்துக்கொண்டு இருக்கின்றார். சேனலில் தொடர்ந்து கதை வர சப்ஸ்கிரைபர்ஸ் மிகவும் தேவை நட்புகளே. எனவே சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். நன்றி.